வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, a cat is located at the point -6, -4 in xy plane. ஒரு கிரவுண்ட், அதாவது xy plane அப்படின்ற இடத்துல இந்த பாயிண்ட்ல கேட் இருக்குது. a bottle of milk is kept at 5, 11 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல பாட்டில் இருக்குது, மில்க் பாட்டில். The cat wish to consume the milk traveling through shortest possible distance. ஓகேங்களா, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் போய் அந்த மில்கை ஆட்டைய போடுது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் இட் நீட்ஸ் டு டேக் இட்ஸ் மில்க். ஸோ அந்த மில்கை அதை எடுக்கணும்னா அந்த ஷார்ட்டஸ்ட்டு பாத்துன்றது லைன் தான், ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை தான் வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 8th சம் பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் நம்மளாவே கிராஃப் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -6,4 செகண்ட் பாயிண்ட், அதாவது கேட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இது. அடுத்து மில்க்குக்கான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5,11 இது மில்க்குக்கான லொக்கேஷன். ஓகேங்களா, இது கேட்டு, இது மில்க்கு. ஸோ -6,4 எக்ஸில் -6 இங்கே வரும், -4ன்றது இந்த இடத்துல வருது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல -6,4 இதுதான் கேட் இருக்கக்கூடிய லொக்கேஷன். மில்க்கு பார்த்தீங்கன்னா x5, ஒய் வந்து 11. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட் இங்கே இருக்குது, மில்க் இங்கே இருக்குது. இது போய் இந்த எக்ஸெக்ஷன் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போகிறது பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து இப்படி போகிறது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2 பாயிண்ட்டை கொடுத்து ஈக்குவேஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத டேரெக்டாக கேட்காம அதுக்கு ஒரு 3 லைனை பேராகிராஃபாக கொடுத்து கேட்டிருக்கான், நம்மளை குழப்பி விட்றதுக்காக. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் எதெல்லாம் பெருசாக இருக்கோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, சிம்பிளாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன், அதாவது சிஎம். ஓகேங்களா, நான் இப்படி கூட இருக்கேன், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, சி. கேட்டுக்கும் மில்க்குக்கும் என்ன ஈக்குவேஷன், 2 பாயிண்ட் கொடுத்தா y - y1 டிவைடட் பை y2 - y1 ஈக்குவல் டு x - x1 டிவைடட் பை x2 - x1. மைண்டில் இருக்கட்டும், x1 x1 y1 y1. ஓகேங்களா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து x1னா இது y1, இது x2னா இது y2. ஓகேங்களா, அப்போ அப்ளை பண்ணலாமா, y - y1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, -4. ஸோ இந்த மைனஸ் இது -4ன்றது இங்கே தனியாக இருக்குது. ஓகேங்களா, டிவைடட் பை y2ன்றது 11 -4 ஈக்குவல் டு x - x1ன்றது -6, x2ன்றது 5 -6. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா minus into minus plus 4 minus into minus 11 plus 4 equal to x minus into minus plus 6 5 minus into minus 6. ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதிக்கிறேன், y plus 4 11 plus 4 என்ன வரும், 15, x plus 6 5 plus 6 11. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டர்லாம் எதுவுமே வரக்கூடாது எப்போவுமே ஈக்குவேஷன், அதனால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி விட்டால் காலி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ எனக்கு இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், 11 இதால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 11 into y 11y plus 11 into 4 44 equal to 15 into x 15x 5 into 15 into 6 19 வரும். ஸோ எக்ஸு ஒய் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு எனக்கு வர வைக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 15x அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 11y அந்த சைடு வரும்போது -11y 90 அப்படின்றது எக்ஸு பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இந்த 44 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது -44 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, எக்ஸு ஒய் நம்பர்ஸை வரிசையாக எழுதுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 15x - 11y 90லேருந்து 44 போச்சு அப்படின்னா 46. ஓகேங்களா, ஸோ பெரிய நம்பர் 19ன்றப்ப +46 ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கேட்டு அந்த மில்கை கேப்சர் பண்ணுறதுக்கான
ஷார்ட்டஸ்ட் பாத்துக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15x மைனஸ் 11y ப்ளஸ் 46 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த 8th சம்மு. ஸோ கொஸ்டின் தான் பார்க்க பெருசாக இருக்குமே தவிர ஆன்சர் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சம்மு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.